எழுதி வைங்களின் உடன் பிறந்தார்களே, இனி என் வரலாறை எழுதுகிற போது கிமு கிபி போல பிரபாகரன் என்ற பெருந்தலைவனுக்கு முன்பு பின்பு என்றான் எழுதப்படும். எழுத வாய்ப்போம், எழுதிவிட்டு தன்போம். உங்கள் மகன் வென்ற காலத்தில் இருந்து திராவிடம் என்ற சொல்லோ, திராவிடம் என்ற அடையாளமோ தீந்தமிழர் நிலத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்கினோம். திராவிடம் மாடலே சகிக்க முடியல. இதுல 2.0 வேற என்ன? திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடலுங்கிறது ஆங்கிலம். தமிழ்நாட்டில் ஆட்சி இது மாடல் ஆட்சி. ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும். ஒருத்தன் பேச மாட்டான், ஒருத்தன் பேச மாட்டான். என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் மரங்கள் எதையும் பேச மாட்டான், பேச மாட்டான், பேச மாட்டான், பேச மாட்டார்கள். அறிவு சமூகமே சாதி அரசியலானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்கே மனிதநேயம் செத்து போகும். பணமே அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும், மரணித்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்கும். பணம் அரசியலாகும் என்றால் மக்களுக்கு சேவை என்பது செத்து முதலீட்டாளனுக்கு லாப தேவை வந்துவிடும். பணமே அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் கெட்டுப்போகும். இதை மாற்ற வேண்டும், இதை மாற்ற வேண்டும். அதற்காகவே இந்த மண்ணங்கும் உங்க பிள்ளைகள் ஓடி வருகிறோம், ஓடி வருகிறோம். மொத்தமாக என் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஏன்? தன்மானமும் இனமானம் கொண்ட மான தமிழ் மக்கள் இன்னும் இந்த மண்ணில் நிறைந்து வாழ்கிறார் என்பதற்கு சான்று உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வளர்ச்சி. 16 4.5 லட்சம், 19 18 லட்சம், 21 30 லட்சம், 24 36 லட்சம் வாக்குகளை அடுக்கடுக்காக கொடுத்து கொடுத்து தனித்த பெருத்த முழு இசைவு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி என்று எளிய பிள்ளைகள் எங்களை உயர்த்தியது என் மக்களின் மாண்பு மகத்தான வாக்கு. இங்கே மாறுதல் என்பது மகத்தானதுதான். ஆனால் அது உருவாவதற்கு சற்று காலம் எடுத்துக் கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்துக் கொண்டு பழகிக் கொள்கிறார்கள், வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் வராமலே போகிறது என்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை சகிக்க முடியாது ஒரு பேரின கூட்டம் கிளர்ந்து எழுகிறது.